Hi students, last video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா Paleolithic age வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Mesolithic age பத்தி நம்ம பார்க்க போறோம். So Mesolithic age அப்படினு பார்க்கறப்ப meso அப்படின்றது என்னன்னா ஒரு லாட்டின் வேர்ட். அந்த லாட்டின் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படினா மிடில் அப்படினு அர்த்தம். So இதுக்கு வந்துட்டு இன்னொரு நேமும் இருக்கு. Intermediate Stone Age அப்படினு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? Intermediate Stone Age ன்னு சொல்றாங்க. இதுக்குரிய டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் Paleolithic 9000 ல இருந்து 8000 BC வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பாயிண்டட் டூல்ஸ். பாயிண்டட் டூல்ஸ்னா என்னங்க? அவங்க யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே எல்லாத்தோட டிப்புமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது கவனிக்கிறாங்க. அது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரோலித்திக். மைக்ரோனா உங்களுக்கே தெரியும், கூர்மையான. கூர்மையான. லித்னா என்னது? ஸ்டோன், கூர்மையான கல். ஓகேவா? இதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒட்டாரி ரிவர், அதுல அது பேர் என்ன சொல்றாங்கன்னா பாகூர். இப்போ வந்துட்டு லித்வானா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் மைக்ரோலித்துக்கான எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. இப்ப இந்த ஏஜ்ல வந்துட்டு முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிகேஷன் வந்து நடக்குது. டொமஸ்டிகேஷன்னா வீட்டில் ஒரு பிராணிகளை வளர்க்குறது, டாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து டாக்ஸை பூனை அப்படின்னு நம்ம எல்லாம் வளர்க்குறோம்ல, அதே மாதிரி அந்த காலத்துலேயும் வந்துட்டு டொமஸ்டிகேஷன் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ண அனிமல் என்ன அப்படின்னா, அவங்க எந்த அனிமலை டொமஸ்டிகேஷனாக வளர்த்தாங்க அப்படின்னா வைல்டு டாக்ஸ், நாய்ங்களை தான் அவங்க வந்துட்டு பெட்டாக வளர்த்தாங்க. அதுக்கான எவிடன்ஸ் வந்து எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஆதம்கர்ல இருந்து இருக்கு. இன்னொரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா புர்ஸஹாம். இது வந்து எங்க இருக்குன்னா காஷ்மீர்ல வந்து இருக்கு. இங்கேயும் வந்துட்டு டொமஸ்டிகேஷனுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு. எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்துட்டு அவங்களோட பெட்ஸோட வித் தயர் பரீட் பண்ணியிருக்காங்க. மனுஷங்களை அவங்க வளர்த்த செல்ல பிராணிகளோடையே புதைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கான இம்பார்ட்டன்டான சைட்ஸ் வந்து என்னன்னா புர்ஸஹாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹார்ன் டூல்ஸ். அதாவது ஹார்னா ஒன்றும் இல்லை, அனிமல்ஸ்க்கு வந்துட்டு கொம்பெல்லாம் இருக்கும்ல, மான் கொம்பு, ரைனோசரஸ்க்கு கொம்பு, அதெல்லாம் வச்சு அவங்க வந்துட்டு ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னவா எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டு பீல் த ஸ்கின். அவங்க வேட்டையாடி வரக்கூடிய அனிமல்ஸ்ல மேல இருக்கக்கூடிய தோலெல்லாம் உரிக்கிறதுக்கு இந்த ஹார்ன் டூல்ஸ் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. எங்க இதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா தம்தமா, இது வந்துட்டு அலகாபாத்ல இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல வந்து இருக்கு. அடுத்து போன் ஆர்னமெண்ட்ஸ். போன் ஆர்னமெண்ட்ஸ்னு ஒன்றும் இல்லை, அவங்க வந்துட்டு போனை வச்சு வந்துட்டு ஒரு சில டூல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆர்னமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் என்னன்னா மகதா, அதுவும் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு. சரி, ஓகே. இந்த ஹார்ன் டூல்ஸ், போன் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் பெயிண்டிங் மூலியமா தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ முந்தையெல்லாம் பெயிண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மோனோக்ரோமா இருந்துச்சு. அதாவது ஒரே கலரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது மோனோக்ரோம். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாலிக்ரோம். ஸோ இந்த ஏஜ்ல மீசோலித்திக் ஏஜ்ல பாலிக்ரோம் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்னென்ன கலர்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்டிங்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படணும்? பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் தேவைப்படுமா? இதுதான் ப்ரஷ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரஷ்ல வந்துட்டு இது ப்ரஷ்ஷு, இது அதுக்குரிய ஹேண்டில். இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அணில் இருக்குல்ல, ஸ்குரிலோட டெய்ல்ஸ்ல இருக்கக்கூடிய முடியை வச்சு, அதோட ஃபர்ரை வச்சு தான் இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, மேட் பண்ணியிருக்காங்க.
இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் வந்துட்டு நீம் ட்ரீ இருக்கு, நீம் ட்ரீயோட குச்சியை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் வந்துட்டு எதை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீம் ட்ரீல இருக்கக்கூடிய காம்பு குச்சியை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் வந்து எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீம் ட்ரீல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த பிரான்ச் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குச்சியை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாலன் பிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாலன் பிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மீசோலித்திக் ஏஜ் வந்து ஒரு சிங்கிள் வேர்டில் சொல்லணும், இந்த இந்த ஏஜில் இதுதான்ப்பா முக்கியமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா டொமஸ்டிகேஷன் வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேவா, எப்படி சொல்லலாம், domestication of animals. இதுதான் மீசோலித்திக் ஏஜ்லேயே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னன்னா மீசோலித்திக் ஏஜ். மீசோலித்திக் ஏஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் வருது டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ லேட்டராக இந்த மீசோலித்திக் ஏஜ் முடிகிற கட்டத்திலேயே அவங்க வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம், நியோலித்திக் ஏஜ். நியோலித்திக் ஏஜ் இது வந்துட்டு ஒரு லாட்டின் வேர்டு தான். நியோ அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா நியூ, புதுமையான, புதுசா ஒரு ஸ்டோனேஜ், அடுத்த கட்ட ஸ்டோனேஜ். இது வந்து லாட்டின் வேர்டு. இதுக்கான டைம் பீரியட் வந்து 8000 BCலேருந்து 7000 BC வரைக்கும் இருக்கும். இங்கே தான் என்ன ஸ்டார்ட் ஆச்சு, ப்ராப்பரான அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி வேணும். ஸோ அப்போ மனுஷங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மலையிலேருந்து மவுண்டெயின்ஸில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து வந்து நதிகள் பக்கத்துலலாம் வாழ ஆரம்பிச்சாங்க. குளம் குட்டை எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அது பக்கத்தில் அதோட சரௌண்டிங்ஸில் வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நிலையான ஒரு இடத்துல வந்துட்டு ஃபுட்ஸு குட்ஸு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்துட்டு இல்லை. அதனால ஒரு இடத்துலயே லேக் பக்கத்துலேயே அவங்க வந்துட்டு வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட் எப்படி அப்படின்னா என்னன்னா மெஹர்கர், பாகிஸ்தானில் இருக்குது. மெஹர்கர்ன்ற பிளேஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைட்டு. அங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மட் ஹவுசஸ், மண்ணால் ஆன வீடுகள் எல்லாம் அங்கே தான் இருந்துச்சு, அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ ஓகே அக்ரிகல்ச்சர்லாம் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு அவங்க அக்ரிகல்ச்சர்லேருந்து அறுவடை பண்ணது எல்லாமே சேர்த்து வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாட்ரி, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாட்ரி எல்லாமே டெவலப் பண்ணாங்க. அதுக்கான எவிடன்ஸ் என்னன்னா சோப்பனி மண்டு, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சோப்பனி மண்டு அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ். எதுக்காண்டி பாட்ரி டெவலப் பண்ணியிருக்காங்க, நம்மளோட குட்ஸ் எல்லாமே இது பண்ணுறதுக்கு. அவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு என்ன என்ன குட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா வீட்டு, பார்லி, காட்டன், இது மூணுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான குட்ஸு, சீரியல்ஸு. இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக 2 பிளேஸில் சொல்கிறாங்க. மெஹர்கர் இந்த பிளேஸ்லேயும் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கிரைன்ஸு. புர்ஸஹாம் அப்படின்ற பிளேஸ்லேயும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. புர்ஸஹாம் அப்படின்றது என்னன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இது புர்ஸஹாம்ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து ஒரு உருது வேர்டு. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேவா, இந்த புர்ஸஹாமில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா பரியல்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் வித் தேர் பெட்ஸ். பெட்ஸை வந்துட்டு மனுஷங்களோடையே சேர்த்து புதைச்சாங்க. ஓகேவா, இப்போ நியோலித்திக் ஏஜ் முடிஞ்சு. இந்த நியோலித்திக் ஏஜில் வந்துட்டு ஓவராலாக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னோன்னா என்ன உங்களுக்கு வரும், அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் தான் இருக்கிறதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ நியோலித்திக் ஏஜ்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், சிங்கிள் வேர்ட் ஃபார் நியோலித்திக் ஏஜ் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்.
அக்ரிகல்ச்சர்னாலே உங்களுக்கு நியோலித்திக் ஏஜ் தான் ஞாபகம் வரணும். நியோலித்திக் ஏஜ்னாலும் அக்ரிகல்ச்சர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சால்கோலித்திக் ஸ்டேஜ். சால்கோலித்திக் ஏஜ் அப்படின்றது வந்துட்டு என்ன மீனிங், இதுவும் வந்துட்டு ஒரு லாட்டின் வேர்ட் தான். சால்கோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பர். ஓகேவா? ஸோ காப்பர், லித்திக்ன்றது ஸ்டோன். ஸோ வந்துட்டு இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா காப்பர் அண்ட் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுக்கான டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 7000 BC. ஸோ இப்போதான் புதுசாக அவங்ககிட்ட காப்பரே கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷங்க வந்துட்டு முத கண்டுபிடிச்ச மெட்டல் என்ன அப்படின்னாலே காப்பர் தான். எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டைமாபாத்ல தான் ஃபர்ஸ்ட் அதுக்கான எவிடன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி உஜ்ஜைன் அப்படின்ற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு பொண்ணோட எலும்பு கூட வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன வியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 29 காப்பர் பேங்கிள்ஸும் 2 ஆக்சஸும் அவங்களோட சேர்த்து புதைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான எவிடன்ஸ். ப்ளஸ் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் பார்க்கலாம். ஜோர்வே ரீஜியன், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜோர்வே ரீஜியன், இது வந்துட்டு மால்வா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதை பற்றி நம்ம வந்துட்டு கடவுளை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சக்கம்பரி அப்படின்ற ஒரு பெண் கடவுளை வந்து கும்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து என்ன காட் அப்படின்னா ஃபர்டிலிட்டி காட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா முந்தியெல்லாம் மனுஷங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட பாடியை வந்துட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இறந்தவங்களை வந்துட்டு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ புதைக்கிறவங்கள எப்படி புதைச்சாங்க அப்படின்னா அடல்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு நார்த் டு சவுத் டைரக்ஷனில் புதைச்சிருக்காங்க. அதே இது சைல்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் புதைச்சிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த காலத்துலேயும் மனுஷங்களுக்கு வந்துட்டு டைரக்ஷன் பற்றின அறிவு இருந்திருக்கு, நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த புதைக்கிறவங்கள எங்கே புதைக்கிறாங்க? தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு செமிட்ரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்களோட வீட்லேயே தான் புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹைஜீனை பற்றி நாலேஜ் வந்து கிடையாது. நோ நாலேஜ் ஆஃப் ஹைஜீன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட், ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதோட நம்ம வந்து ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ப்ளஸ் உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் அடுத்த வீடியோஸில் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.